ராமபுரம் முன்னொரு காலத்துல ரொம்ப அழகா பச்சை பசேல்னு தான் இருந்துச்சு. ஆனா சரியா மழை பெய்யாததுனால அந்த ஊர் அதோட அழகை இழந்துருச்சு. அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான். அந்த ஊர்ல தான் ராமையா அப்படிங்கிற விவசாயி ஒருத்தன் இருந்தான். அவன் கிட்ட இருக்கிறது 2 ஏக்கர் வயல்னாலும் கூட அவன் அதை நம்பிதான் அவனுடைய வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தான். அவன் ஊருக்காக நிறைய நன்மைகளை செஞ்சவன். ஆனா அதே ஊர்ல தான் பத்ரையா அப்படிங்கிற இன்னொருத்தனும் வாழ்ந்துகிட்டு இருந்தான். அவனுக்கு நிறைய சொத்து பத்துங்க இருக்கு. ஆனா அவனுக்கு ஒரு குறை இருக்கு, அது சோம்பேறித்தனம். ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் அவனை பத்ரையான்னு கூப்பிட மாட்டாங்க, சோம்பேறி பத்ரையா அப்படின்னு பேர் வச்சுதான் கூப்பிடுவாங்க. அவனுடைய பொண்டாட்டி சாந்தம்மாவுக்கு புருஷனோட இந்த பழக்கம் பிடிக்கலனாலும் வேற வழி இல்லாம அவனுக்கு சேவைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தா. பத்ரையா கிட்ட பேச்சு திறமை இருந்துச்சு, ஆனா உடம்பு வளைஞ்சு வேலை செய்யற திறமை தான் இல்ல. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ராமையா வயல்ல வேலைய பார்த்துட்டு அப்பதான் வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தான். பத்ரையா அப்பதான் எழுந்திருச்சு வீட்டு திண்ணையில போய் உக்காந்துக்கிட்டு இருந்தான். ஏங்க, மதிய நேரம் ஆச்சு, முகத்தை கழுவிக்கிட்டு வந்து உட்கார கூடாதா? ஊர் ஜனங்க எல்லாரும் வயல்ல இருக்காங்க, நீங்க என்னமோ இப்பதான் எழுந்திருக்கிறீங்க. காலையிலேயே ஆரம்பிச்சிட்டியா? இப்போ வயலில் போய் வேலை செஞ்சு நான் என்ன பண்ண போகிறேன்? அந்த ரங்கையா நாள் முழுக்க கஷ்டப்பட்டு தான் வேலை செய்கிறான். ஆனால் அவனையும் பாரு, என்னையும் பாரு. அவனை விட நான் நல்லா தானே இருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு மாடு மாதிரி அந்த வயலில் போய் உழைக்கணும்? நம்ம கிட்ட எல்லாமே இருக்கேன்னு சும்மா உக்காந்துக்கிட்டு இருந்தா எல்லாமே ஒரு நாள்ல போயிடும். நீங்க விவசாயம் பண்ணாம வயலெல்லாம் காஞ்சு போயிருக்கு. அந்த ரங்கையாவை பார்த்து எல்லாத்தையும் கத்துக்கோங்க. பத்ரையா கோவமா, அவனை பார்த்து நான் கற்றுக்கணுமா? அவன் வேலை செய்கிறவன், நான் வேலை வாங்குறவன். எனக்கு வேலை வாங்க மட்டும்தான் வரும். போய் குடிக்க கஞ்சி கொண்டு வா. சாந்தம்மா கவலையா வீட்டுக்குள்ள போனா. இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த ரங்கையா பத்ரையா கிட்ட வந்தான். என்ன பத்ரையா, இப்போ வரைக்குமா தூங்கிக்கிட்டு இருக்க? இன்னைக்கு ஊரில் பஞ்சாயத்து இருக்கு. அதை கேட்டு பத்ரையா, பஞ்சாயத்து கூடனா நான் என்ன பண்ணணும்? நானா வந்து உங்களுக்கு தீர்ப்பு சொல்லணும்? இல்ல பத்ரையா, இந்த வருஷம் பெஞ்ச மழையில நம்ம கோயில் ரொம்ப அடி வாங்கியிருக்கு. அம்மன் சிலைக்கு பக்கத்திலேயே தண்ணி சொட்டுதான். அதான் ஊர் பெரியவங்க எல்லாம் சேர்ந்து கோவிலை சரி பண்ண போறாங்க. அது கேட்டு பத்ரையா, கோவில்ல வேலை பார்க்கணும்னா கூலி ஆளுங்களை வச்சு வேலை பாருங்க. என்ன எதுக்கு கூப்பிடுறீங்க? அதுக்கு பணம் வேண்டாமா? வறட்சி வந்து யாருக்கிட்டையும் பணம் இல்லையே. அதான் ஊருக்காரங்க எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு உழைச்சி கோவிலை சரி பண்ண போறோம். அதுக்கு தான் உன்னை கூப்பிடுறேன். எல்லாரும் சேர்ந்து ஒன்னா வேலை செய்யணுமா அப்படிங்கிற வார்த்தையை கேட்ட உடனேயே பத்ரையாவுக்கு உடம்பெல்லாம் வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சுது. அதனால பத்ரையா, என்னது வேலை பார்க்கணுமா? என்னால் அதெல்லாம் முடியாது. ஏற்கனவே எனக்கு இடுப்பு வலி. நீ போய் என்னால் வர முடியலன்னு சொல்லிடு. ராமையா சோகமா, ஊருக்காக இதை கூட செய்யக்கூடாதா பத்ரையா? சரி வீடு அப்படின்னு ராமையா பஞ்சாயத்துக்கு கிளம்பி போனான். பத்ரையா யோசிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தான். இந்த வேலையிலிருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கறத பத்தி அவன் யோசிக்க ஆரம்பிச்சான். 1/2 மணி நேரத்துல ஊஜனங்க எல்லாருமே பஞ்சாயத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. பஞ்சாயத்துக்கு ஒரு பெரிய மனுஷங்களும் வந்திருந்தாங்க. இங்க பாருங்க ஐயா, போன வருஷம் அடிச்ச மழையில நம்ம கோவில் கோபுரம் எல்லாம் செதஞ்சு போயிருக்கு. இப்ப நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கோவில் கோபுரத்தையும் கோவிலையும் சரி பண்ற வேலையை பார்க்கணும். சரிங்க ஐயா, ஒரே ஒன்னா சேர்ந்தா 10 நாள்ல இந்த வேலையை முடிச்சிடலாம். ஜனங்க எல்லாரும் சரி சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பஞ்சாயத்து முடிகிற நேரத்துக்கு பத்ரையா வேகமா வந்து நடுவுல நின்னான். அவன் முகத்துல ஏதோ ஒரு குழப்பமோ பக்தியும் இருக்கிற மாதிரி அவன் நடிச்சான். அவன் எல்லாரையும் பார்த்து, நில்லுங்க நில்லுங்க, பெரிய தப்பு நடக்க போகுது. எல்லாரும் ஆச்சரியமா பத்ரையாவை பார்த்து, என்னாச்சு பத்ரையா, எதுக்கு கத்துற? பத்ரையா கண்ணு முடிக்கிட்டு பயந்துகிட்டே, ஐயா நேத்து ராத்திரி என் கனவுல அம்மன் வந்தாங்க. அதை கேட்டதுமே கூட்டம் அமைதியாயிடுச்சு. எல்லாரும் கையெடுத்து கும்பிட்டாங்க. கனவுல அம்மன் வந்தாங்களா? என்னப்பா சொன்னாங்க? பத்ரையா கம்பீரமா, நாம செய்யற வேலையில அம்மன் சந்தோஷமா இல்ல. பழைய கோபுரத்தை சரி பண்றதுல அம்மனுக்கு விருப்பம் இல்ல. ராமையா சந்தேகமா, அப்படின்னா அம்மன் என்னதான் பண்ண சொல்றாங்க? அப்ப பத்ரையா ராமையாவை பார்த்து கோவமா, அம்மனுக்கு புது கோவில் வேணுமாமா. பழைய கோவில் இருக்கிற இடத்துல பெரிய அழகான கோவில் கட்டணுமா. ஜனங்க அதை கேட்டு ஆச்சரியப்பட்டாங்க. புது கோவிலா? பழைய கோவில சரி பண்ணவே கையில பணம் இல்ல, இதுல எங்கிருந்து புது கோவில் கட்டுறது? புது கோவிலா? பத்ரையா என்ன சொல்ற? நான் சொல்லல, இத சொன்னது அம்மன். அது மட்டும் இல்ல, புது கோவில் கட்டுற பொறுப்பை அம்மன் என்கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. ஒரு முழுக்க சந்தா வசூல் பண்ணி புது கோவில் கட்டணுமாமா. பழைய கோவில் வேண்டாமா, புது கோவில தான் கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதுமே பத்ரையா என்ன நினைக்கிறான் அப்படிங்கிறது ராமையாவுக்கு புரிஞ்சு போச்சு. கஷ்டப்பட்டு வேலை செய்ய விருப்பம் இல்லாம தான் அவன் தப்பிக்க முயற்சி பண்றான்னு தெரிஞ்சுக்கிட்டான். ஆனா ஊஜனங்க ஊர் பெரியவங்க எல்லாருமே பத்ரையா சொன்னதை உண்மைன்னு நம்பிட்டாங்க. ஏன்னா
கடவுள் சொன்னதுன்னு பத்ரையா சொன்னதுனால. அதை கேட்ட ஊர் தலைவர், அம்மனே சொன்னதுக்கப்புறம் நாம யாரு தடுக்க? சரி பத்ரையா, கோவிலை சரி பண்ண வேணாம். நீ நாளைக்கே சந்தா வசூல் பண்ண ஆரம்பி. புது கோவிலையே கட்டலாம். பத்ரையா சந்தோஷமா சரிங்கய்யா அப்படின்னு சொன்னான். அப்ப ராமையா குறுக்க ஏதோ பேச வரும்போது ஊர் தலைவர் கோவில் விஷயத்துல இப்படி தடையா ஏதாவது சொல்லாத அப்படின்னு அவனை அமைதியா இருக்க சொன்னாரு. ராமையா அமைதியா இருந்துட்டான். பத்ரையாவோட முகத்துல வெற்றிக்கான சிரிப்பு. கஷ்டப்பட்டு வேலை செய்ய வேண்டிய அவசியமும் இல்ல, பணத்தை வசூல் பண்ற பொறுப்பும் அவன்கிட்ட இருந்துச்சு. அடுத்த நாள் காலையில இருந்து பத்ரையா பார்க்க முழுசா மாறிட்டான். வெள்ளையா வேஷ்டி சட்டை போட்டுக்கிட்டு, நெத்தியில ஒரு நாமத்தை இட்டுக்கிட்டு, கையில ஒரு ரசீது புத்தகத்தை வச்சுக்கிட்டு வீடு வீடா போக ஆரம்பிச்சான். ஒரு வீட்டுக்கு முன்னாடி நின்னு, அம்மா தாயி, அம்மனுக்காக கோவில் கட்ட போறோம். உங்களால எவ்வளவு முடியுமோ அந்த பணத்தை கொடுங்கம்மா. அப்போ ஒருத்தர் வெளியில வந்து, இந்தாங்க ஐயா, என் சார்பா இந்த 100 ரூபாய வச்சுக்கோங்க. பத்ரையா அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு, அம்மனுடைய ஆசீர்வாதம் உங்ககிட்ட இருக்கும்னு சொல்லி அந்த ரசீது புத்தகத்துல மட்டும் 10 ரூபான்னு எழுதினான். இன்னொரு வீட்டுக்கிட்ட, இங்க பாருப்பா பத்ரையா, என்கிட்ட பணம் இல்ல, என்னுடைய பழைய வெள்ளி காப்பு இருக்கு, அத அம்மனுக்காக நான் கொடுக்கறேன். பத்ரையா அந்த வெள்ளி காப்பை வாங்கி கண்ணுல ஒத்தி எடுத்துக்கிட்டு, அம்மா, உங்க பக்தி ரொம்ப அருமை. உங்களுக்கு சொர்க்கத்துல இடம் கிடைக்கும். அப்படின்னு அந்த காப்பை பையில போட்டுக்கிட்டான். இப்படி ஊரெல்லாம் சுத்தினான். ஜனங்க எல்லாரும் அம்மன் மேல இருக்கிற பக்தியில புது கோயிலுக்கு கட்டணும் அப்படிங்கிற ஆசையில சில பேர் பணம், சில பேர் தங்கம், சில பேர் அரிசி பருப்புன்னு கொடுத்தாங்க. பத்ரையா எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டான். ஆனா கணக்கு மட்டும் தப்பாதான் எழுதினான். அன்னைக்கு ராத்திரி நேரம் பத்ரையாவோட வீட்டுல சாந்தம்மா கணக்கு பார்த்து, என்னங்க இது, இவ்வளவு பணம் வந்திருக்கு, பாவம், கோயிலுக்காக ஜனங்க கஷ்டத்துல இருந்தாலும் பணம் கொடுக்கறாங்க. பத்ரையா எண்ணி பார்த்து, அவங்க கோயிலுக்காக கொடுக்கறாங்க, நாம நமக்காக பயன்படுத்திப்போம். இதுல என்ன இருக்கு? அவங்களுக்கு புண்ணியம், நமக்கு பணம். அது கேட்டு சாந்தம்மா, என்னங்க இது, சாமியோட பணத்தை சொந்தமாக்கிக்க நினைச்சிங்க, நாளைக்கு அது பெரிய பிரச்சனை ஆயிடுங்க, இது தப்புங்க. அதை கேட்டு பத்ரையா கோவமா, வாய மூடு, யாருக்கிட்டையும் நான் கேட்கல, அவங்களா கொடுத்தது. இந்த பணத்தை வச்சு பட்டணத்துல புது வீடு வாங்கலாம். இந்த கிராமம் எனக்கு வேண்டாம். காந்தம்மா அழுதுகிட்டே, இதெல்லாம் ரொம்ப தப்புங்க, நீங்க பண்றது ரொம்ப தப்பு. பத்ரையா சிரிச்சுக்கிட்டே, இது தப்பு இல்ல, என் அறிவு. உழைக்கிறவன் கழுத, யோசிக்கிறவன் தான் பணக்காரன். பத்ரையா அன்னையிலிருந்து பட்டணத்துக்கு போய் அவனுக்கு சாப்பிட்றதுக்கு தேவையான பொருட்கள், புது துணிமணி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துகிட்டு இருந்தான். ஊர்ல இருக்கிற யாராவது என்ன அதுன்னு கேட்டா, கோவில் கட்டுறதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு வாய்க்கூசாம எல்லார்கிட்டயுமே போய் சொல்லிக்கிட்டு இருந்தான். நாட்களும் போச்சு. மழை காலம் நெருங்கிக்கிட்டே இருந்துச்சு. பழைய கோயிலோட கூரை சுத்தமா செதஞ்சு போச்சு. ஆனா புது கோவில் கட்டுறதுக்கான எந்த வேலையும் தொடங்கல. அப்போ ராமையா அதை பத்தி ஊரோட தலைவர்கிட்ட பேசுறதுக்காக வந்தான். ஐயா, பஞ்சாயத்து முடிஞ்சு 3 மாசம் ஆச்சுங்க. புது கோவில் கட்டுறதுக்கான எந்த வேலையும் தொடங்கல. பணம் வசூலாயிடுச்சு, ஆனா பத்ரையா அந்த பணத்தை கொடுக்கவே இல்லை. அப்ப தலைவர் கொஞ்சம் குழப்பமா, உண்மைதான் ராமையா, நான் கேட்டேன். பட்டணத்துல சிலைக்கு ஆர்டர் கொடுத்துருக்கேன், கூடிய சீக்கிரமே வந்துடும்னு சொன்னான். அதெல்லாம் பொய் தலைவரே. எனக்கு பத்ரையா மேல சந்தேகமா இருக்கு. தினமும் பக்கத்து ஒரு சந்தையில நான் அவனை பாக்கறேன். நிறைய பை வச்சிருக்கான். கோவில் பணத்தை எதுக்கோ பயன்படுத்துறான். அது கேட்ட தலைவர், இது மட்டும் உண்மைனா அது பெரிய பாவம்பா. சரி, சாயந்தரம் பஞ்சாயத்தை கூட்டலாம். பத்ரையாவை பஞ்சாயத்துக்கு வர சொல்லு. அன்னைக்கு சாயந்தரம் மறுபடியும் பஞ்சாயத்து கூடுச்சு. பத்ரையா, பணம் வசூல் பண்ணி 3 மாசம் ஆச்சு, ஏன் கோவில் வேலையை ஆரம்பிக்கல? ஐயா, அவசரப்படாதீங்க, இது கடவுள் காரியம். பட்டணத்துல சிலைக்காக பாத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்த மாசம் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. ராமையா கோவமா, அதெல்லாம் அப்புறம் பத்ரையா, முதல்ல எவ்வளோ பணம் வசூலாச்சின்னு அதுக்கு கணக்கு சொல்லு. பத்ரையா கோவமா, கணக்கா? கடவுள் பணத்துக்கு எதுக்கு கணக்கு? அம்மன் மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்கல்ல, அதே மாதிரி என் மேலேயும் நம்பிக்கை வைக்க கத்துக்கோங்க. அதெல்லாம் இருக்கட்டும், எவ்வளோ வந்துச்சுன்னு தெரிஞ்சாதானே இன்னும் எதனா கொடுக்கணுமான்னு எங்களுக்கும் தெரியும். பத்ரையா கோவமா, நான் கணக்கெல்லாம் சொல்ல முடியாது. வேணும்னா இந்த பொறுப்பை யாராவது எடுத்துக்கோங்க. அது அம்மனுடைய பணம், நான் அதை தொடலை. அப்படின்னு சொல்லி பத்ரையா அங்கிருந்து போயிட்டான். ஜனங்களுக்குள்ள மறுபடியும் ஒரு குழப்பம் வந்துச்சு. ஒருவேளை பத்ரையா நியாயமானவன் தானா? அவனை இன்னும் கேள்வி கேட்ட கடவுளுக்கு நம்ம மேல கோவம் வந்துருமா அப்படின்னு எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சாங்க. ஆனா அன்னைக்கு ராத்திரியே பத்ரையா ஒரு முடிவெடுத்தான். இனி ஊருக்குள்ள இருந்தா நாம மாட்டிப்போம் அப்படின்னு தெரிஞ்சு அன்னைக்கு ராத்திரியே வீட்டுல இருக்கிற பணம், தங்கம் எல்லாத்தையுமே மூட்டை கட்டி அவனுடைய பொண்டாட்டி சாந்தம்மா கிட்ட, நாம இன்னைக்கே ஊரை விட்டு கிளம்புறோம். சாந்தம்மா ரொம்ப குழப்பமா, எங்க போறோம், எந்த நேரத்துல? பட்டணத்துக்கு போலாம். ஊருக்காரங்களுக்கு என் மேல சந்தேகம் வந்துடுச்சு. மாற்றத்துக்குள்ள இங்கிருந்து ஓடி போயிடணும். சாந்தம்மா அழுதுகிட்டே,
நான் வரமாட்டேங்க. கடவுள் பணத்தை எடுத்துக்கிட்டு என்னால அப்படி வர முடியாது. பேசாம நீங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டு வசூலான பணத்தை கொடுத்துருங்க. நாம இங்கேயே வாழ்ந்துக்கலாங்க இப்ப நீ என் கூட வரியா இல்லையா? அப்படின்னு அவளை வலுக்கட்டாயமா இழுக்க முயற்சி பண்ணப்போ சாந்தமா சத்தமா கத்த ஆரம்பிச்சா. திருட திருட காப்பாத்துங்க, கடவுள் சொத்தை தூக்கிக்கிட்டு போறான். அந்த சத்தத்தை கேட்டு தூங்கிக்கிட்டு இருந்த ராமையா உடனே எழுந்திருச்சான். அவன் உடனே பக்கத்து வீட்டுல இருக்கிற பத்ரையா வீட்டுக்கு வந்தப்போ பத்ரையா ஏற்கனவே பணம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஓட முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தான். ராமையா பத்ரையாவை தடுத்து நிப்பாட்டி, இரு பத்ரையா, எங்க ஓடி போற? கையில என்ன இதெல்லாம்? அதுக்குள்ள ஊரோட தலைவர் ஊர்ஜனங்க எல்லாருமே அங்க வந்து சேர்ந்தாங்க. அவங்கள பார்த்து பத்ரையா பயந்துகிட்டே, என்ன? ஒன்னும் இல்ல, இது என்னுடைய பணம். சாந்தமா அழுதுகிட்டே, போய், அது கடவுளோட பணம், கோயிலுக்காக வசூல் பண்ண பணம். அதை எடுத்துக்கிட்டு என் புருஷன் பட்டணத்துக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாரு. ஜனங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. கடவுளோட பணத்தை பத்ரையா திருட பார்த்தான்னு தெரிஞ்சு எல்லாரும் அவனை அடிக்க பார்த்தாங்க. ராமையா பத்ரையாவோட கையில இருக்கிற அந்த மூட்டைய வாங்கினான். அதுல பணம், தங்கம், வெள்ளி எல்லாமே இருந்துச்சு. பாத்தீங்களா தலைவரே, ஜனங்களே பாத்தீங்களா? எப்படி கடவுள் பேரை சொல்லி இவன் நம்ம எல்லாரையும் ஏமாத்தி இருக்கான் பாருங்க. தலைவர் கோவமா, பத்ரையா, கடவுளோட பேரை சொல்லி எங்க எல்லாரையுமே ஏமாத்த முயற்சி பண்ணிருக்கியா? உன்ன எல்லாரும் சேர்ந்து பத்ரையாவை அடிக்க முயற்சி பண்ணாங்க. அப்ப ராமையா அவங்கள தடுத்து, இருங்க, அடிச்சு லாபம் இல்ல, தண்டனை கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய வேலை இருக்கு. அன்னைக்கு ராத்திரி திடீர்னு இடி மின்னல் சத்தத்தோட பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சுது. கடவுளையே ஏமாத்த நினைச்சதுக்காக பத்ரையா மேல இருக்கிற கோவத்தை கடவுள் காட்டின மாதிரி இருந்துச்சு. ஆனா அடிச்ச மழையில அம்மனோட கோயில் கூரை எல்லாமே முழுசா விழுந்துருச்சு. அம்மனோட சிலையும் மழையில நனைஞ்சு போச்சு. அடுத்த நாள் காலையில எல்லாருமே கோவிலுக்கு வந்து பார்த்தாங்க. அவங்க எல்லாரும் கண்ணுலயும் சோகம்தான் தெரிஞ்சுது. தலைவர் தலை குனிஞ்சு, நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஒரு சோம்பேறி சொன்னதை கேட்டு கோவிலை சரி பண்ணாம விட்டுட்டேன். அம்மன் என்ன தண்டிக்க தான் போறாங்க. நடந்தது ஏதோ நடந்து போச்சு. இப்ப அழுது எந்த லாபமும் இல்லை. கையில பணம் இருக்கு, நாம எல்லாரும் இருக்கோம். கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த கோவிலை மறுபடியும் நாம கட்டணும். அதை கேட்டு ஊர்ஜனங்க எல்லாருமே ஒற்றுமையா, ஆமா, நம்ம ஊர் கோவிலை நாம தான் கட்டணும் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. ராமையாவோட தலைமையில கோவில் கட்டுற வேலையை ஜனங்க எல்லாரும் சேர்ந்து தொடங்கினாங்க. பத்ரையாவை ஊரை விட்டு வெளியில அனுப்பல. ஆனா அவன் பண்ண தப்புக்கு அவனுக்கு தண்டனையை கொடுத்தாங்க. எந்த வேலையை பார்த்து அவன் பயந்து போய் சொன்னானோ அந்த வேலையை இப்ப அவன்கிட்ட செய்ய வச்சாங்க. பத்ரையாவால வேலை செய்யவே முடியல. என்னால இதெல்லாம் முடியாதுங்க. வேற வழி இல்ல பத்ரையா. எல்லாரையும் ஏமாத்த முயற்சி பண்ணல. இந்த வேலையை செஞ்சுதான் ஆகணும். இதுதான் உன்னுடைய தண்டனை. ஒரு மாசம் ஊர்ல இருக்கிற எல்லாரும் வேலை செஞ்சாங்க. பெரியவங்க, சின்னவங்க, ஆம்பளைங்க, பொம்பளைங்க. கூடவே பத்ரையாவும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சான். வேலை செஞ்சு செஞ்சு அவனுடைய சோம்பேறித்தனம் அவன் உடம்ப விட்டு போயிடுச்சு. ரொம்ப சுறுசுறுப்பானவனா மாறிட்டான். ஒரு மாசத்துல ஊஜனங்க எல்லாரும் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த கோவிலை நல்லபடியா கட்டி முடிச்சுட்டாங்க. அந்த கோவில் கட்ட எல்லாரும் பணத்தை மட்டும் செலவு பண்ணல, அவங்களுடைய உழைப்பையும் செலவு பண்ணாங்க. அதனால அந்த கோவிலுக்கு மகிமை அதிகமாச்சு. பத்ரையா அந்த கோவில்ல மூலையில உட்காந்துக்கிட்டு இருந்தான். அப்போ ஊர் தலைவர், எல்லாரும் கேளுங்க. ஒரு சோம்பேறி பேச்சை கேட்டு நாம தப்பு பண்ணிட்டோம். ஆனா அந்த கடவுள் நம்ம கையாலேயே கோவிலை நல்லபடியா கட்ட வச்சிட்டாரு. ராமையா பத்ரையா கிட்ட வந்து, பத்ரையா, கஷ்டப்பட்டு உழைச்சா நம்ம கிட்ட தங்கும். ஏமாத்தி வர்றது நம்ம கிட்ட இருக்காது. ராமையா சொன்னதை கேட்டு பத்ரையா அன்னையிலிருந்து மனச மாத்திக்கிட்டான். அவன் உழைக்கிறதுக்கு கஷ்டப்படாம ஊஜனங்க எல்லாரும் கூடவும் சேர்ந்து கஷ்டப்பட்டு உழைக்க ஆரம்பிச்சான். யாரையும் பேசி ஏமாத்தக்கூடாது, கஷ்டப்பட்டு உழைச்சு எல்லாருக்கும் நல்லது செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணான். இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, சோம்பேறித்தனம் நம்மளுடைய முதல் எதிரி. அந்த சோம்பேறித்தனம் நமக்குள்ள இருக்கிற வரைக்கும் நம்ம தப்பான வழியில போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால சோம்பேறித்தனம் அப்படிங்கிற எதிரியை அழிச்சிட்டா நாம நல்ல வழியில நிச்சயமா போவோம்.